வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு பிஸ்கெட் பேடாவும் அதுக்கப்புறம் லட்டுவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான். நீங்கள் அடுப்பில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பாலோ மைதாவோ இல்லை பட்டரோ அந்த மாதிரி எந்த பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது. இன்ஸ்டண்ட்டாக 2 நிமிஷத்தில் செய்ய போகிற ரெசிபியை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் குட் டே பிஸ்கெட்டு சின்ன பேக்கெட், ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப். இது சைடில் இருக்க பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சீனி 1/4 கப். நெய் உங்களுக்கு தேவையான அளவு. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். இப்போ குட் டே பிஸ்கெட்டை நல்லா சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். நல்லா தூளாக நல்லா பொடியாக இருக்கணும். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேரிகோல்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா மில்க் பிகிஸ் பிஸ்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு இன்னும் நல்லா ஜாஸ்தியாக இருக்குன்றனால இன்றைக்கி குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம பொட்டுக்கடலையும் அப்புறமா நம்ம சர்க்கரையும் ஒன்றா போட்டு நம்ம பொடியாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கெட் தூக்கில் போட்டுக்கலாம். பிஸ்கெட்டை ஃபைனாக நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வாசனைக்கு. இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல. அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு மோல்டு மாதிரி வச்சு அதில் இந்த மிக்சரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு நான் இப்போ அப்படியே எடுக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட மோல்டு இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கையில் கூட பிடிச்சிக்கலாம். ஃப்ளாட்டாக தட்டி கூட அந்த மாதிரி பேடா பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான பிஸ்கெட் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மோல்டு இல்லாதவங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை லட்டு மாதிரி கூட நம்ம ரவுண்டாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. அதே மிக்சரில் தான் பண்ணுறேன். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணி நான் லட்டு செய்யலை. அதே மிக்சரில் தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா உருட்டி நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். 2 நிமிஷத்தில் நீங்கள் பால் காய்ச்சுற டைமுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் நெய் இல்லாட்டினா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச்.